பலியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதயநாதனுடைய ஆன்மீக பார்ட்டிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருள் தந்தை BK பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காக விவியன் குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவாளர் ஜேம்ஸ் 68வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகும். அன்னை மாதரசி வழியாக இறை இயேசு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டி இந்த திருப்பலியானது சூசேமேரி ஜேம்ஸ் உள்ளால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவாளர் விவியன் 60வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், மகள் நிவேதாவுக்கு நல்ல காலேஜ் கிடைத்ததுக்கு நன்றியாகவும் நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துகளோடு நாம் மிக சிறப்பான விதத்திலே என்னோடு இணைந்து உலகமெங்கும் நம்பிக்கையோடு அன்னையினுடைய இந்த நாளிலே ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இந்த யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பாடல் 9 நாம் வாசிக்கிறோம். உம்மை நாடி வருவோரை கடவுளே நீர் கைவிட மாட்டீர். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை நாடி வருவோரை கடவுள் எந்த ஒரு சூழ்நிலும் கைவிட மாட்டார். இன்று சனிக்கிழமை நம்முடைய அன்னைக்கென்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். பின்னாலே அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செல்வோம். இன்று திரு அவையானது அருள்பணியாளர் புனித டோமினிக்குடைய நினைவை கொண்டாடுகிறது. இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து புனித டோமினிக்கை போல ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்போம். அன்னையின் அரவணைப்பிலே, அன்னையினுடைய பரிந்துரையிலே
ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்திய நாள் முழுவதும் நாம் வாழ சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் தான் குறித்த காலத்திலே தண்டனை தீர்ப்பு நிறைவேற்றுவார். அதுவரை நேர்மையுடைய ஒரு கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் வாழ்வடைவர் என்ற நம்பிக்கையை இன்றைய வாசகங்கள் நமக்கு விளக்கி கூறுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்தி பொழுதிலே வெண்ணிற பூக்கள் மலர்ந்து அதிகாலையிலே ஆதவன் உதயமாகும் என் நம்பிக்கையில்தான். ஒவ்வொரு தாயும் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது என்னுடைய மகன் என்னை பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில்தான். யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்று சொல்வார்கள். நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். இன்றைய முதல் வாசகத்திலே சாவி நிழல் சூழ்ந்த போதும் நம்பிக்கையினால் கண்டிப்பாக உயிர் பிழைக்க முடியும். அத்தகைய நம்பிக்கை கொண்டு விடுதலைக்காக காத்திருக்க இறைவாக்கினர் அபகுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். பாபிலோனியரின் ஆட்சி காலத்திலே கிமு 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இறைவாக்கினர் அபகுக்கு தீமை செய்வோர் நலமாக வாழ ஏழை எளிய மக்கள் துன்புறுகின்ற என்ற இயக்கத்தை வெளிப்படுத்த ஆண்டவரின் பதிலுரை என்ன என்ற முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. குறித்த காலத்திலே நிறைவேற்றுவதற்கான காட்சி இன்னும் காத்திருக்கிறது. அதுவரை தளரா நம்பிக்கையோடு இறைப்பற்றோடு வாழ கடவுள் அழைப்பு விடுக்கிறார். இதைத்தான் இயேசு ஆண்டவர், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அங்கிருந்து பெயர்ந்து அங்கு போய் என கூறினால் அது பெயர்ந்து போகும், உங்களால் இயலாது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என நற்செய்தி வாயிலாக நமக்கு எடுத்து கூறுகிறார். எனவே நம்பிக்கை ஒன்றை ஆதாரமாக கொண்டு நலமான செயல்களை முன்னெடுக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியாளர்களாக நாம் வாழ்கிறோம். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் சொல்வது போல, உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்பதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கடவுளால் முடியும். நம்பிக்கையினால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி காட்டுவார், நம்முடைய வாழ்விலே செய்து முடிப்பார் என்று நாம் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை இழந்து காணப்பட்ட தருணங்கள், கடவுளை நாம் முழுமையாக நம்பாமல் நம்முடைய வாழ்விலே தளவுற்று சோர்ந்து போன அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை உருக்கமாக பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சி
நடத்துகின்றோம் யாம் உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோமுனிக் தம் பேருபயன்களாலும் படிப்பினைகளாலும் உம் திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிக சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிந்து பேசுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். இறைவாக்கினர் அபக்கூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை முத்துக்கள் 12, மேலும் 2ஆம் அதிகாரம் 4 முடிய. ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பை ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே. கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விளங்கும்போது நீர் ஏன் மௌனமாயிருக்கின்றீர்? நீர் மானிடராய் கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேயா இனத்தார் மற்ற எல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பறித்து தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்க வேண்டுமா? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் எனக்கு கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்னை விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன்.
ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே. காட்சியை எழுதியவை விரைவாய் ஓடுகின்றவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவனை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவனை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்பப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடரிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவளால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போய் என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்புகிறவனுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ரீட்டா நைட்டிங்கேல் ஒரு ஆங்கில பெண்மணி. தாய்லாந்து நாட்டின் பாங்காங் நகரிலிருந்து பாரிஸ் செல்வதற்கு விமானம் ஏறுகிறாள். அவளுக்கு வயது 22 இருக்கும். அதிகாரிகள் அவளது பெட்டியை சோதனை போட்டார்கள். பெட்டியை தலைகீழாக கவிழ்த்து கொட்டினார்கள். அவளுக்கு எந்தவித பயமும் மனதிலே தோன்றவில்லை. பெட்டியின் அடிப்பக்கத்தில் உள்ள லைனிங் துணியை கத்தியால் கீறினார்கள். உள்ளே ஹேராயின் போதைப்பொருள் பாக்கெட்டுகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ரீட்டா நைட்டிங்கேல் பதறிப்போனாள். இது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று வாதாடி பார்த்தார். சட்டம் அவளை நல்லவளா கெட்டவளா என்று பார்க்கவில்லை. ஹேராயின் அவள் பெட்டியில் எப்படி வந்ததென்று அவளுக்கு புரியவில்லை. அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஏதோ தில்லுமுள்ளு செய்திருக்கிறார் என்று நினைத்தாள். அவள் ஹாங்காங்கிலிருந்து பாங்காங் கொண்டு வரப்பட்டு அங்கு சிறையிலே அடைக்கப்படுகிறாள். 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவளுடைய இளமை பருவம் முழுவதுமே சிறையிலே கழிந்துவிடும். அதிர்ச்சியும் துக்கமும் அவளை ஆட்கொண்டது. செய்யாத குற்றத்திற்கு சிறை தண்டனை என எண்ணும் போது அவளது இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. சிறைக்குள் ஒரு சிறிய செல், அதற்குள் முடங்கி கிடக்க வேண்டும். இளமை பருவம் முழுவதுமே நான் சுவருக்குள்ளே நாசமாகிவிடும். அவளுக்கு அடக்க முடியாத கோபம், எரிச்சல், ஒரு இளைஞனால் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்ற ஒரு அவமானம். சிறையிலே அவளை பார்க்க வந்தவரிடம் எரிந்து விழுந்தால் ஒரு பெண்மணி ஒரு நாள் அவளிடம், பெண்ணே, கடவுள் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி ஆறுதல் கூறினாள். கடவுள் என்னை நேசித்தால் எனக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று குமுறினாள். ஒரு நாள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து ரீட்டாவை முன்பின் தெரியாத ஒரு பெண்மணி இவளது நிலையை அறிந்து இவளை பார்க்க அங்கே வந்திருந்தாள். அந்த தகவலானது ரீட்டாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து முன்பின் அறியாத ஒருவர்
தன் நிலை அறிந்து தன்னை சந்திக்க வந்திருக்கிறார் என்றால் அவரது இதயத்திலே எவ்வளவு பரிவு இருந்திருக்க வேண்டும். ரீட்டாவின் மனம் நெகிழ்ந்து போனது. இறைவனே இவளை அனுப்பியிருப்பாரோ என்று ஒரு சில மணித்துளிகள் யோசித்தாள், சிந்தித்தாள். அந்த நேரமே இறைவன் மீது நம்பிக்கை ஒளி அவளுடைய இதயத்திலே ஒளிந்தது. இளைஞனின் நம்பிக்கை துரோகம் மறைந்தது. அவளுடைய மனக்கண் திறந்தது. ரீட்டா அன்று முதல் கடவுளை பற்றி தியானிக்க ஆரம்பித்தாள், ஜெபித்தாள். அவளுக்குள் நிறைய மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தன. துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் உண்டானது. ஆறுதல் பெற ஆரம்பித்தாள். உலகில் பல தொண்டு நிறுவனங்கள் அவளுக்காக ஜெபம் செய்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவளுடைய மனம் உருகி போயது. செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டாள். ஆனால் ஒரு சில ஆண்டுக்குள்ளே அவள் விடுதலை பெற்றாள். ஏன் என்று அவளுக்கே தெரியாது. தாய்லாந்து நாட்டிலே போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக சிறைப்பட்ட யாரும் தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாக விடுவிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை என்று சொல்லலாம். ரீட்டா தண்டனை காலம் 20 ஆண்டுகள், ஆனால் 2-3 ஆண்டுகளுக்குள்ளே விடுவிக்கப்பட்டார். இறை நம்பிக்கை துன்ப காலத்தில் ஆறுதலை பெற்றுத்தரும். துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அளிக்கிறது என்பதை ரீட்டா நன்காகவே உணர்ந்து கொண்டாள். ஒரு இளைஞனின் நம்பிக்கை துரோகத்தையும் இறைவனின் இரக்கத்தையும் முன்பின் தெரியாத ஒரு பெண்மணியின் பரிவை எண்ணி எண்ணி அவர் தியானித்து கடவுளுக்கு நன்றி சொன்னாள். அன்புக்குரியவர்களே, துன்பம் வரும்போதுதான் நாம் இறைவனை அதிகமாக நினைப்போம், நம்புவோம். இறை நம்பிக்கை துன்ப வேளையிலே ஆறுதல் அளிக்கிறது. துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை அது நமக்கு கொடுக்கிறது. இறை நம்பிக்கை மன ஆற்றல் கொடுக்கிறது. இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு ஒளியாக அமைகிறது. கடவுள் அன்பு மிக்கவர், ஆற்றல் மிக்கவர் என்பதை நம்புவோம். இறை நம்பிக்கை உள்ளவன் அவருடைய கண்களை இருள் விளக்காக மாறி எதிர்காலத்தை ஒளிவிட செய்கிறது. ஒருவருடைய இரக்கம், பரிவு, அன்பு ஒருவரை இறை அன்பால் நம்பிக்கை வைக்க தூண்டுகிறது. பிறர் பணி இதனால் தான் சிறப்பு மிக்கதாகிறது. இதைத்தான் எஸ்ஐயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் புதிய ஆற்றல் பெறுவார்கள். ஆம் அன்புக்குள்ளே, இதுதான் உண்மை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்ட இந்த நிகழ்வுக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இறைவாக்கினர் அபகுக்கு நூலில் எடுக்கப்பட்ட இன்றைய இந்த முதல் வாசகம் தீயவர் தன்னுடைய செயலுக்காக தண்டிக்கப்படுவதையும் நேர்மையாளர் நம்பிக்கையினால் வாழ்வடைவதையும் பற்றி நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. கடவுள் கயவர்களை பார்த்து கொண்டே இருப்பதில்லை. இறைவாக்கினர் அபகுக்கு செப்பனியா, எரேமியா ஆகியோரின் சம காலத்தவர். இவர் இஸ்ரேல் மக்கள் நாங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு பாபிலோனியர்களால் இன்னலுக்கு உள்ளானார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இறைவாக்கினர் அபகுக்கு, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும் போது ஏன் அமைதியாக இருக்கிறீர் என்று சொல்கிறார். உண்மையில் கடவுள் கயவர்களை பார்த்து கொண்டிருப்பவரும் கிடையாது, பொல்லாதவர்களை கண்டு அமைதியாக இருப்பவரும் கிடையாது. அவர்களுக்கு தக்க வெகுமதி அளிக்கிறார். அதை தான் இன்றைய முதல் வாசகத்துடைய இறுதி பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். நாம் சொன்ன அந்த நிகழ்வில் கூட அந்த நைட்டிங்கள், அந்த பெண்மணியானவள் தான் செய்யாத தவறுக்காக அவர் சிறை தண்டனை அனுபவித்தாலும் கூட கடவுள் அவரை ஒரு சில ஆண்டுகளிலே பல மனிதர்கள் மூலமாக அவருடைய அன்பை அவருக்கு சுட்டி காட்டி வெளியே கொண்டு வருகிறார். ஆக நேர்மையாளர்கள் தன்னுடைய நம்பிக்கையால் வாழ்வடைவார்கள் என்ற அந்த செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக இறைவன் அழுத்தம் திருத்தமாக நமக்கு இன்றைய நாளில் எடுத்துரைக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் பாப்லோனிய மன்னன் நபுகத்நேசர் தன்னுடைய மக்களை துன்புறுத்தியதை கண்டு பொறுமையாக இருக்கவில்லை, மாறாக அவனை அழித்தொழித்து அவனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர செய்கிறார். அது மட்டுமல்லாமல் தன் மீது நம்பிக்கை கொண்டவருக்கு அவர் புது வாழ்வினை கொடுக்கிறார். இவ்வாறு அவர் தன் மீது நம்பிக்கை கொண்டவரை கைவிடாமல் காக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்புக்குரியவர்களே, துன்பங்களும் சவால்களும் வரும். இத்தகைய சூழ்நிலை நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் என்ற அந்த
நம்பிக்கை வைத்து அவருக்கு ஊர்ந்த மக்களாக நாம் வாழ முயற்சிப்போம். இதைத்தான் திருத்தூதர் யோவானுடைய முதல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்வார். கடவுளமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நமது நம்பிக்கையே. அன்புக்குள்ளே அந்த நம்பிக்கையினால் தான் நாம் வாழ்வடைகிறோம். கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையேற்ப நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் கடவுளுடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சீடர்களால் பேயை ஓட்ட முடியாமல் இயேசு ஏன் எங்களால் பேயை ஓட்ட முடியவில்லை என்று கேட்டபொழுது இயேசு ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையின்மையை சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் சீடர்களால் பேயை ஓட்ட முடியாமல் போனதற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை இல்லாமல் போனதாலே என்ற அந்த காரணத்தை சொல்கிறார். ஒருவேளை அவர்கள் இயேசு தங்களுக்கு கொடுத்த ஆற்றலில் நம்பிக்கை கொண்டு சிறுவனிடமிருந்து அந்த பேயை ஓட்டியிருந்தால் அவர்களால் முடிந்திருக்கும். இயேசுவிடம் கேட்கிற பொழுது இயேசு அவரிடம் உங்களுடைய நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்று சொல்கிறார். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்று சொல்கிறார். அன்புக்குள்ளே நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் நம்மால் முடியாத காரியம் எதுவுமே இருக்காது. ஆகையால் நாம் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிப்போம். எனவே இன்று சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கும் பொழுது நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? நாம் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அந்த பெண்மணி ஒருவேளை தொடக்கத்திலே கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் என்னை அன்பு செய்கிறார். பல மைல் தூரத்திலிருந்து ஒரு பெண்மணி கடவுளுடைய செய்தி சொல்கிறார் என்றால் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் கடவுளை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்புக்குள்ளே இந்த குறிப்பாக இந்த ஊரடங்கு காலத்திலே இந்த பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை வேலை இல்லாமல் பலவிதமான துன்ப துயரங்களுக்கு நாம் உள்ளாகி கஷ்டப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது நம்பிக்கை இழக்க நேரிடும். ஆனால் அன்பானவர்களே, கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். ஏதோ ஒரு மனிதர் மூலமாக ஏதோ ஒரு நிகழ்வு மூலமாக அவருடைய பிரசனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் கடவுள் மீது ஆழமான அசைக்க முடியாத நாம் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நாம் முழுமையாக நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, எங்களால் ஏன் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று கேட்ட அந்த சீடர்களை போல நாம் பல நேரங்களில் ஆண்டவரே ஏன் எங்களால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்றது பல கேள்விகள் நம்ம ஆண்டவரை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே பதில், உங்களுடைய நம்பிக்கை குறைவுதான் அது காரணம் என்று அந்த சொன்ன அந்த பதிலை நமக்கு சொல்வார். எனவே இன்றைய நாளிலே அந்த சீடர்களுக்கு சொன்னது போல கடகளவு நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்ற அந்த வார்த்தை நமக்கு சொல்லி நாம் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரை இறுக்கமாக நாம் பற்றி கொண்டு ஆண்டவரோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் கேட்டு சிறப்பாக இந்த திருப்பள்ளி பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே. அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே. என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய். என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே இந்த அகிலம் படைத்தவனே. வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன். வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன். ஏற்றிடுமே
என்னை மாற்றிடுமே. பொன்னோ பொருளோ தேவையில்லை, ஏற்றிடுமே என்னை மாற்றிடுமே. பொன்னோ பொருளோ தேவையில்லை. வளமை சேர்க்கும் என் தெய்வமே, எந்தன் வாழ்வின் வசந்தமே. வளமை சேர்க்கும் என் தெய்வமே, எந்தன் வாழ்வின் வசந்தமே. என்னை காணிக்கையாக ஏற்றிடுவார், பலியாய் என்னை மாற்றிடுவார், பலியாய் என்னை மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டல்களை புனித தோமனிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உம் திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீதிலே கொண்டிருக்கக்கூடிய பரிபண்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவளுடைய தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதனரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை புகழ்ந்து பாடி பறைசாற்றி அக்களிப்புடன் கொண்டாடி ஆத்தரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்க பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதுக்கு அமைதி ஒற்றுமை அளித்திருவீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் மறுகடலோ. ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளினே, என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே. பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே, இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாரே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தானே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தானே. இதில் ஒன்றாகிட
உன்னை பரிசாக்கினேன் மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே 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 ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார் ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ அவனியை மாற்றிடும் அருட்கடலோ ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேளை படியளப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரை புனித தோமனிக்கு நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையாக இறை பெற்றதுடன் உணர்வதாகும். அவரது போதனையால் திரு அவை வளமீட்டது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.